அது உண்மையாக இருந்தார். என்ன சாமி, நாங்க வேதம் தான், பொய் மட்டும் பேசணும். எங்க உடம்பு ஆகாரத்துக்கு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுறது உண்மைதான், ஆனால் பொய் பேசுவது எங்கள் பழக்கமே இல்லை. உண்மையிலே பார்த்தேன்னா அதை கட்டி இழுத்துட்டு வா. மீண்டும் போனால், ஏ சாமி வா சாமி, நான் உங்களை பார்த்தது நம்பதே பொய்ன்னு சொல்றாங்களே, என்ன வேணும்னு தான் தரிசனம் சுவாமி உங்களை கட்டி இழுத்துன்னு வர சொன்னான்னா, தலையை முடிந்தா கட்டி இழுத்துட்டு போகும். கட்டி இழுத்துன்னு போனான். ஆத்தா நரசிம்ம சுவாமி நடிகினார், கதையினாலும் என்னை மன்னித்து விடுங்கள், அபச்சாரம் செய்து விட்டேன் சுவாமி, எனக்கு அபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு கொடுக்காத தரிசனத்தையா நீங்கள் அவனுக்கு தந்தீர்கள் என்று நான் நம்பவில்லை. கவலைப்படாதே, நேரம் வரும்போது உனக்கும் யாம் தரிசனம் கொடுப்போம் என்று மறைந்தார் நரசிம்ம சுவாமி. அப்படியேப்பட்டவன் காசிலே கங்கை கரையிலே நின்று கொண்டிருந்தான். நம்ம சங்கர பகவத் பாபாவுக்கு ஒரு சீடனாக இருந்தார். திடீரென்று பாபாவுடைய அங்க வஸ்திரங்களை எல்லாம் உணர்த்தி கொண்டிருந்தவனை பார்த்து இங்கே வா என்று கூட்டவுடன் திடீரென்று பார்த்தான், குரு கூப்பிடுகிறார் என்று கங்கையிலே பிரவாகமா தண்ணீர் போயிருக்கு. அதை அவன் பார்க்கல, அவன் கண்ணை இன்னும் தெரியல. குரு கூப்பிடுறான்னு மட்டும் தெரிஞ்சது. கங்கை மேல காலை வச்சு நடந்து விட்டான். அவன் கால் வைத்த இடமெல்லாம் ஒரு தாமரை பூ முளைக்க அவரை பத்மபாதர் என்று அழைத்தார். இந்த பத்மபாதர் என்ற சீடன் நம்ம சங்கராச்சாரியாருக்கு, ஆதிசங்கருக்கு மிக நெருங்கிய சீடனாக இருந்தார். பிரம்ம பாஷ்யத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதி பிரமாணமாக வைத்துக் கொண்டிருந்த போது தருவாடி உனக்கு எழுவர் வந்தார். அப்பா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதையோ எழுதி கொண்டிருக்கிறீர்களே ஐயா. வேதர் வியாசர் என்று ஒருவர் இருந்தார் தெரியுமா? அந்த பிரம்மத்துக்கு நாங்கள் பாஷ்யம் எழுதி கொண்டிருக்கிறோம். என்ன பாஷ்யம் எழுதியிருக்க, படிச்சு காட்டுங்க. இவர் படிக்க அவர் கேள்விதான் கேட்கிறார், சந்தேகம்லாம் கேட்கிறார். கேட்கவர் மாத்தி சங்கராச்சாரிய என்னமோதான் சொல்லி பார்க்கிறார். ஆனா மாத்தி கேட்டுட்டே இருக்கார். பத்மபாதருக்கு சந்தேகம் இருக்கு. சுவாமி, நீ யாருங்கிறத வெளில வரணும் முதல்ல. உடனே தரிசனம் கொடுத்தார். நான் தான் வியாசர். மிக பிரமாதமாக நீ பாஷ்யம் வைத்திருக்கிறாய் சங்கரா. இந்த போய் இந்த தர்மத்தையும் அத்வை பிரச்சாரத்தையும் இந்தியா பூரா நீ செய்ய வேண்டும் என்று சொல்ல கைகூப்பி நின்றவர் கண்களிலே கண்ணீர் மல்க சங்கர் சொன்னார், தங்களை தரிசித்த பாக்கியம் உண்டே எனக்கு போகும். இனி தாங்கள் இட்ட கட்டளையை என்னால் நிறைவேற்ற இயலாது. என்ன காரணம்? என் வாழ்வு முடிய போகிறது. எனக்கு இட்ட வாழ்க்கை 14 வயது தான் என்று சொன்னவுடனே வியாசர், இன்றையிலிருந்து இன்னும் ஒரு 16 வயது உனக்கு ஆயுள் நீடிக்கட்டும் என்று சொல்ல ஆதிசங்கர பகவத்பாதர் 32 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தார். பல இடங்களுக்கெல்லாம் சென்று வருகிறார்கள். அப்படி சென்றிருந்த போது அந்த காலத்திலே மீமாம்சம் என்று ஒரு பிரிவு, இந்த மீமாம்சம் என்று இப்ப கூட சாஸ்திரிய காலத்தில் இருக்குது. இது வேதம் ஞானம். அவளுக்கு ஞானம் இல்லை, கர்ம காண்டம் மட்டும்தான். கர்மத்தைத்தான் செய்ய வேண்டும், காரியங்களை முறைப்படி செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுல கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அவரை குமாரிடப்பட்டர் என்று ஒரு பெரியவர் இருந்தார். இந்த பௌத்த மதம் ரொம்ப ஆட்டி படைச்ச நேரம். இந்த பௌத்தர்கள் என்னதான் சொல்றாங்க, நம்ம மதத்துல என்ன தப்ப கண்டுபிடிச்சாங்க அவங்க என்பதை அறிய வேண்டுமே. ஆனால் அவர்களோடு நெருங்கி இருந்தால் தான் முடியும் என்று தான் ஒரு பௌத்தனாக மாறி அவர்களிடம் சென்று சிஷ்யனாக சேர்ந்தார் குமாரிடப்பட்டவர். அவர்கள் பாடத்தை நடத்தும் பொழுது உன்னிப்பாக கவனிப்பார். நடுவே ஒரு நாள் அவர்கள் வேதங்களை நிந்தித்து பேசுவதை கேட்டு பொறுக்க முடியாமல், நீங்கள் சொல்வது அது அல்ல, வேதத்தின் பொருள் அது அல்ல என்று சொல்ல நீ யார், நீ பௌத்தன் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவருடைய 7 மாடி கட்டடத்தின் உச்சியிலிருந்து கீழே கூலிக்கீழே தள்ளி விட்டார்கள் குமாரிடப்பட்டவர்கள். விடுகின்ற நேரத்திலேயே வேதமே நீ சத்தியம் என்றால் என்னை காப்பாற்றுகின்றார். கீழே விழுந்தார், உயிர் பிடித்தார், ஒரு கண் குணமானது. ஏன்? வேதமே
நீ சத்தியம் என்றால் என்று ஒரு சந்தேகம் கொண்ட காரணத்தினாலே ஒரு கர்மூலமாயிற்று. அவர் நினைத்தார், பௌத்த மத ரகசியங்களை தெரிவதற்காக ஒரு பௌத்தனிடம் சீடனாக சேர்ந்தேனே, அந்த குருக்கு இப்ப நான் செய்த துரோகமா இல்லையா? பொய் சொல்லி ஒருவரிடம் குருவிடம் என்று சீடனாக சேர்ந்தது எத்தனை பெரிய பாவம்! குரு நிந்தனை செய்தவன், குரு துரோகம் செய்தவனுக்கு என்ன தண்டனை என்று விசாரித்தாள். நீ மெல்ல இறந்து போ, சாகுதான் சொல்றது. சரி, சாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். நிறைய உண்மையை முண்டினார். அதனுடைய நெருப்பை வைத்துக் கொண்டு அமர்ந்தார். அவர் தூஷாகினி என்று பெயர். அந்த உமி கண்ணி 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 அந்த நெருப்பாகப்பட்டது. உடம்புல பட்டு 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 அந்த உடம்பெல்லாம் புண்ணாய் புண்ணாய் இறக்க வேண்டும். அந்த தண்டனையை தனக்குத்தானே குமாரன் பற்றி வைத்துக் கொள்ள அவரிடம் மீமாம்சத்தை பற்றி நாம் அதை வாதிட்டு ஞான மார்க்கம் சிறந்து என்று சொல்ல வேண்டும் என்று சங்கரன் ஓடிவத அதற்குள்ளாக சொன்னார்கள், மன்னிக்க வேண்டும் ஐயா, அவர் தூஷாக்கினிலே இறங்கிவிட்டார். மிக்க ஏமாற்றத்தோடு அங்கே வருகிறார் சங்கரன். அவரை பார்த்து சொன்னார், ஐயா, இதற்கு தான் நாங்கள் சொன்னோம், வேதத்தோடு ஞானத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும். வெறும் கர்மகாண்டத்தையே நினைத்த காரணத்தினாலே இப்படி ஒரு தண்டனையை உண்டாக்கி விட்டீர்களே, நான் வந்த காரியம் நிறைவேறாமல் போய்விட்டதே என்று வருத்தப்படாதே. என்னுடைய சீடனுடன் மாகேஸ்வரி நற்கரையிலே மண்டல மிஸ்ரர் என்று இருக்கிறார், அங்கே செல் என்று சொல்ல புறப்பட்டு நேராக வந்தார். வீட்டு வாசக்கதவு மூடியிருந்தது. உள்பக்கமாக அன்றைய தினம் அவர் வீட்டிலே சார்ந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்கமுக்கம் பார்த்தார், அண்ணாந்து பார்த்தார் ஆதிசங்கரர். அங்கே தென்னை மரத்தை பார்த்தார். அவசரமா தென்னை மரத்தை ஏறினால் கொத்து என்று மித்தத்திலே குவித்து விட்டார். வியாசனம் ஜமதக்னை மடிவுடன் பிராமணர்களாக அமர்ந்திருக்க மண்டல மிஸ்ரர் சாதம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சன்னியாசி உள்ளே போயிருந்தார். கல்யாணத்திற்கும் சாதங்களுக்கும் சன்னியாசிகள் போகக்கூடாது. அறிவிருக்கிறதா உனக்கு? காஷாயம் தரித்துக் கொண்டு இங்கே நான் சாதம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து பொய்த்து விட்டாயே, இதையெல்லாம் தவறு என்று யார் சொன்னது? ஒரே வாக்குவாதம். உடனே பார்த்தா வியாசர், உங்க வாக்குவாதம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல அந்த சாதம் முடியட்டும், அவருக்கு ஒரு இலையை போடுவோம் நாங்கள். அதுதான் மகாவிஷ்ணு இலை. மகாவிஷ்ணு இலையிலே சாப்பிட்டவர் ஆதிசங்கரர். இப்போ கூட சாதம் பண்றவா மகாவிஷ்ணு இலையை ஒன்று போகணும். நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன். மகாவிஷ்ணு இலையில அவ உறவுக்கார உட்காரக்கூடாது, கோத்திரக்கார உட்காரக்கூடாது. குறிப்பா அவ உறவுக்காரே இல்லாம வெளியிலும் உள்ள உட்காந்து சாப்பாடு போடணும். நிறைய பார்த்தா மாப்பிள்ளை உட்காடுறாங்க, பேர பேத்திகள் உட்காடுறாங்க. அந்த அதிர்ஷ்டமடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் மத்தியானம் டிஃபன் வச்சுக்கிறாங்க. சாதம் எடுத்து பண்றதுன்னு நேரம் இல்லை. அதெல்லாம் சொல்றதுக்கு ஒன்னு ஒரு அர்த்தத்தோட வச்சிருக்காங்க. மூதாதைகள்லாம் முட்டாள் இல்லை. கீழோ ராமட்டிகை தெரிஞ்சுன்னு சொன்னா என் மூதாதைக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும்? சாதம் முடிவெற்றும் ஆரம்பிங்கள் உங்கள் விவாதத்தை. என்னுடைய மீமாம்சம் சிறந்ததா, உங்களுடைய அத்வைதம் சிறந்ததா என்று தீர்ப்பு கொடுப்பது யார் இருக்கிறார்கள்? சங்கரன் சொன்னார், ஒரு மனைவி இருக்கிறாரே, சாட்சாத் சரஸ்வதி தேவி, சரஸ்வதியே தீர்ப்பு கூறட்டும். சரஸ்வதி பார்த்தா ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் ஒரு குரு தீர்ப்பு சொல்லணும். ஆனால் நடுநிலை தாராதவர்கள் 2 மாலையை கொண்டு வந்தால் 2 பேர் கழுத்துல போட்டுக்க சொன்னால் எந்த மாலை வாடுகிறதோ அவர்கள் தோற்றவர்கள். தோற்றால் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு உனக்கு சீடனாக வருவேன் என்று மண்டலமேஸ்வரர் சொல்ல, தோற்றால் என் சந்நியாசத்தை கலைத்து விட்டு உனக்கு சீடனாக வருவேன் என்று ஆதி சங்கரர் சொல்ல, தொடர்ந்தது வாதம், ஜெயித்தது சங்கரர், வாடியது மண்டலம் சொன்னார். அறிவார் பேர்ந்தால் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மண்டலமேஸ்வரர் ஆர்குமெண்ட் செய்து வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் ஆதிசங்கரோட மண்டலமேஸ்வரருக்கு வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கணும். நம்ம எல்லாம் வெளியில் போனால் எதையோ பார்த்துட்டு வந்துக்கூடாது. மதச்சம்பந்தப்பட்ட சரித்திர நிகழ்வுகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. புனிந்தார் அவருக்கு சுரேஸ்வராச்சாரியார் என்ற பட்டத்தை சுட்டி
இரண்டாவது சீடராக ஆக்கி கொண்டார் ஆதிசங்கர பகவத்பாதா. ஒரு நண்பர் என்ன இந்த சொற்பை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேட்டுட்டே இருக்கார், இன்னும் ஒன்று நீங்கள் விட்டுட்டேனே அம்மா, உண்மையிலே நான் வேண்டுமென்றே விடுகிறேன், மறந்து விடவில்லை. அந்த சரஸ்வவாணிக்கும் சங்கரருக்கும் நடந்த வேறொரு சம்பவங்கள் போட்டி இடைச்செருகள். எங்கள் சங்கர பகவத்பாதால் வாழ்விலே அது இல்லை. இதையெல்லாம் கெடுப்பதற்காக ஏற்பட்ட, ஒரு மனிதனை குறை கூறுவதற்காக ஏற்பட்ட இடைச்செருகள் என்ற காரணத்தினாலே அவைகளை நான் விலக்கிவிட்டுதான் என் சொற்பொழிவை தொடர்கிறேன். ஒரு நாள் ஒரு பிராமணர் ஓடி வருகிறார். எனக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பிறந்த ஒரு குழந்தை, நான் வாய் பேசுவேன், ஊமையார். குழந்தையை கொண்டு காமிச்சா பார்க்கிறார் சங்கரர், அது ஊமை இல்லை, அது கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்பா வாய முடியும் உட்காந்துருக்க, என்ன ஆயிடுச்சு உனக்கு? வாயை தந்து சொன்னான், இந்த உலகத்துல எதை பத்தி பேசுறது எல்லாம் பாபகரமா போயிடும். எதை பத்தி பேசுறது என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், இந்த பையன் எனக்காக பிறந்தவர், என்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லி ஹஸ்தாமலகர் என்று பெயர் சூட்டி உள்ளங்கை கொண்ட நாயனார் என்று சொல்வார்கள். பின்னால் நாயகம் பார்க்கின்றோம். உள்ளங்கை நெல்லிக்கனி என்று பொருள் ஹஸ்தாமலருக்கு. அவனையும் தன் மூன்றாவது சீடராக ஏற்றுக்கொண்டார் ஆதிசங்கர பகவத்பாதா. அவரோடு பாடம் படித்த ஒருவன் மந்த புத்திக்காரன் என்று எல்லோரும் அவனை ஏனும் செய்வார்கள். ஒரு நாள் பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவன் இல்லை. சங்கரன் சொன்னார், அவன் வரட்டுமே என்று. அவன் வந்து ஒண்ணுதான், வராம ஒண்ணுதான், என்ன புண்ணியம். சரி, பாடத்தை ஆரம்பிச்சுட்டார். அவன் ஓடி வந்தான். பாடம் நடந்துட்டே அப்படின்னா, இல்லை நான் ஊருக்கேன்னு கேட்டேனே. என்ன கேட்டேன்னா, அந்த இடம் நடந்த பாடத்தை அப்படியே போயிருந்தான். அவர் தான் தோழகாச்சாரியார், சங்கருடைய நான்காவது சீடர். இப்படி சங்கரனுடைய ஸ்தாபனம் பெருகின்றே இருந்தது. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காசி நேபாளம் வரைக்கும் அவர் நடந்திருக்கார். பாருங்க, வித்தின் 32 years, 32 வருஷத்துக்குள்ள அந்த கால் படாத இடமே இல்லை. நான் சிங்கரி கூட போயிட்டு வந்தேன். கார்ல போய் இறங்கி செருப்பு போட்டுட்டு கையை பிடிச்சிட்டு போறதுக்கு நான் திண்டாடுறேன். அவள் தான் காலில் ஒரு காலட்சி இல்லாம முள்ளும் நரடையும் மிருகங்களும் எப்படிதான் இங்க போனா சுவாமி. நிச்சயமா நான் சொல்றேன், அவங்கெல்லாம் மகான்கள். கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம், பெரிய மகான். அதுவும் எனக்கு என்னன்னா, நம்ம தென்னாக்க பிறந்த உண்மையிலே மனித உடலோடு பிறந்த மகான்கள். எல்லாம் ராமாயண மகாபாரதம் மாதிரி உண்மையா புரியாதான் பேச்சுக்க இடம் இல்லைங்க. அப்படி இருந்தான் இருக்கிறார். மீண்டும் வியாச தரிசனம், வியாசர் 5 லிங்கத்தை, ஸ்படிக லிங்கத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு யோக லிங்கத்தை தன்னோடு வைத்துக் கொண்டார். முக்தி லிங்கத்தை பத்ரியிலே ஸ்தாபித்தார். வனலிங்கத்தை நேபாளத்திலும், யோக லிங்கத்தை சிங்கேரியிலும், யோக மோட்ச லிங்கத்தை சிதம்பரத்திலும் ஸ்தாபித்தார். 5 விதமான பஞ்ச இதுகள் இருந்தது. பிறகு சிறப்பான முறையிலே கேதார்நாத்திலே கடுமையான குளிர், சீடர்கள் தான் தாங்காத பொழுது வெந்நீர் ஊற்றை உருவாக்கினார். அடியர் கூட குழு மணாலி மணிகண்டிகள்லாம் போயிட்டு வந்தேன் டூரு. ஒரு இடத்துல பார்த்தா புகை, அப்படின்னா புகை மாட்டாங்கன்னா இங்கே வெந்நீர் ஊற்று இருக்கு அப்படின்னா. சரி போனேன், பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருந்தேன். ஒரு பக்கம் வெந்நீர் ஊற்று, ஒரு பக்கம் பச்சை தண்ணி. எனக்கு அனகுல ஸ்விம்மிங் தெரியுமேன்ட்டு புத்தகம் உள்ள குடிச்சுட்டேன். ஸோ உடம்புலாம் வெந்து போயிடுச்சு. அப்புறம் உள்ளால குதிச்சு அந்த குடும்ப நீர் பக்கத்தில் போனேன். நண்பர்களே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், பக்கத்தில் பியாஸ் நதி போகுது. பியாஸ் நதிங்கிறது இமயமலையிலேருந்து ஒழுகி வர பனிக்கட்டி ஒழுகி நதியாக போகிறது. அதுக்கு பக்கத்தில் வெந்நீர் ஊற்று பூமியிலேருந்து வருது. அது சல்ஃபர் என்ன வேண்டாம் நீங்கள் விஞ்ஞானம் சொல்லிட்டு வாங்க. பக்கத்தில் ஐஸ் தண்ணி, இந்த பக்கத்தில் வெந்நீர் ஊற்று. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வெந்நீர் வந்து கொண்டே இருக்கிறது. பூமியிலிருந்து இயற்கையாக
வெந்நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இல்லாத அதிசயம் உலகத்தில் இல்லை. ஆனால் உலகத்தில் ஜாம் ஜாம் போட்டு காமிச்சான். நாம அதை நன்கு நினைச்சோம். நம்ம வீட்டு சாப்பாடு விட ஹோட்டல் சாப்பாடு நல்லா நினைக்கிறோம். நம்ம குருத்வாராக்கு போனேன். சப்பாத்தி தட்டி தட்டி அந்த வெந்நீர் போடலாம், அது வெந்து மேலே வந்துடும். வியாபாரிகள்னா வேர்க்கடியை ஒரு பொருட்களை கட்டி உள்ள தொங்க விடுறான், வெளியே எடுத்துடுறான், அது வெந்து வந்துடுது. உள்ளே போனேன் குருத்வாராக்குள்ள ஒரு சர்ச்சுக்கு உள்ளே போட்டுது. போனோடனே எனக்கு கேட்டது குछ सेवा करेंगे? हाँ हाँ சரி சரி. நான் உள்ளே போனேன். பிடிக்கா நிறைய 10 பாத்திரம்லாம் இருந்தது. அதை கொடுத்து தேய்ன்னு சொன்னான். அக்கம் பக்கம் பார்த்துட்டேன். என் முன்னாடி தவிர தெரிஞ்சு ஆரம்பிட்டேன். போனேன், 10 பாத்திரத்தெலாம் தேய்ச்சேன். मेरा काम हो गया जी ने. अच्छा अच्छा बहुत अच्छा है போட்டான் வந்துட்டேன். எதுக்கு சொல்றீங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஒரு மனிதனுடைய ஈக்குவலிசம் எங்கே இருந்தா அது நாங்கள் இன்னொரு காயம் ஜெயிச்சு விடுவான். பரவாயில்ல ஷூலாம் துடைக்கணும், 2 காயெல்லாம் கொடுப்பான் மாற்றி மாற்றி. ஒன்றும் 10 தேய்க்கணும், இல்லை வீடு துடைக்கணும், இந்த இது துடைக்கணும், இல்லைன்னா ஷூ பாலிஷ் பண்ணணும்.